இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஆயில் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். அந்த 2 ஆயில் காம்பினேஷன் தான் இது கிரேட்டாக ஒர்க் ஆகுது. அது என்ன ஆயில், ஏன் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், இன்னொன்று ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த 2 காம்பினேஷனு ரெண்டுமே இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணலாம், இட்ஸ் குட். பட் ஆனால் இது கம்பைன் பண்ணும் போது ரிசல்ட் வந்து அமேசிங். உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு வேறு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். எந்த ஆயில் மட்டும் இல்லாமல் ஏன் இது கம்பைன் பண்ணும்போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எந்த ரேஷியோவில் இதை மிக்ஸ் பண்ணணும் இதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hi, this is Priya. Welcome to my channel Priya D786. If you are interested in science-based facts, home remedies, DIY, skincare, hair care product reviews, healthy lifestyle and much more, subscribe to my channel, which means a lot to me. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷியல் ஆயில் அவைலபிளாக இருக்குது. அதாவது நல்ல எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சிலையும் மிட் ரேஞ்சிலையும் இருக்குது. நான் இதில் கூட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எதுவுமே இந்த ஆயிலுக்கு கம்பேர் பண்ண போனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் தான் வந்து செம்ம ரிசல்ட்டு நல்லாவே தெரியுது ஒரு 1 மந்த்லேயே. ஸோ இது 2 ஆயில் என்ன ஆயில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேஸ்டர் ஆயில், இன்னொன்று வந்து ரோசிப் ஆயில். இந்த 2 காம்பினேஷன் தான். இது ரேஷியோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரியல் ரிசல்ட்டு, அதுவும் வித்தவுட் எனி கெமிக்கல், கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நீங்கள் லாங் ரன்னில் யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராமையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பயமோ உங்களுக்கு தேவையே இல்லை. கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அது நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும், நரிஷும் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை டீப்பர் லேயர்ஸ்க்கு போய். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரைசானோலிக் ஆசிடும் இருக்குது. அதனால ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ இன் ஷார்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் ட்ரை இரிட்டேட்டட் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் பேரியரையும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதாவது மாய்ஸ்சரை வந்து டீப்பாக நல்லா லாக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எனி இன்ஃப்ளமேஷன், ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதையும் இது நல்லாவே காம் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹிப் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு, அதுவும் ஸ்கின்ல வந்து நல்லாவே அப்சார்ப் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, நேச்சுரல் ரெட்டினாய்டு, விட்டமின் சி இருக்குது, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இது என்னெல்லாம் பெனிஃபிட் இந்த ஆயில்னால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் டல் ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணும் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆக்னி மார்க்ஸ், பிம்பிள்ஸ்னால அதையும் இது நல்லாவே இது குறைக்கும். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சரையும் நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணும். லாஸ்ட்டு தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், சப்போர்ட்ஸ் கொலாஜன் ப்ரொடக்ஷன். அதனால் உங்கள் ஸ்கின் நல்லா யூத்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஆயில் காம்பினேஷனே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த 2 ஆயில் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈச் அதர் பர்ஃபெக்ட்லி. ஸோ ஒன்றோட ஒன்று தனியாகவுமே இண்டிவிஜுவலாக நல்லா இருக்குது. பட் இது காம்பினேஷனோட இது எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப சூப்பர் ஆசமாக ஒர்க் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து நல்லா மாய்ஸ்சரை வந்து நல்லா லாக் பண்ணும். அதே ரோசிப் ஆயில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிப்பேர் பண்ணும், ரீஜெனரேட்டிங் த ஸ்கின் செல்ஸ். ஸோ இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னா கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் சீல் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரோசிப் ஆயில் வந்து அந்த ஆக்டிவ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் டீப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு கொண்டு போகும். ஸோ பேசிக்காக சொன்னேன்னா ஒன் ப்ரொடெக்ட்ஸ், another repairs. எஸ். இந்த 2 ஆயிலோட பெனிஃபிட்ஸை தனித்தனியாக பார்த்தோம். இது கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீப் நரிஷிங் அண்ட் டீப் ஹைட்ரேஷன் வித்தவுட் கிளாகிங் த போர்ஸ். ஏன்னா நம்ம போர்ஸ் கிளாக் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம் ஆயில், அதுவும் ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டராகவும் இருக்கும், நல்லா யங்கர் லுக்கிங் ஸ்கின்னாக தெரியும்.
மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்னினால ஏதாவது மார்க்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் அது நல்லாவே ஃபேட் ஆகும். நாலாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் இது. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஸ்ட்ரெச்சி ஃப்ளேக்கியாக இருந்துச்சுன்னா இது நல்லாவே அது ரெடியூஸ் பண்ணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த ஸ்கின் பேரியர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி இந்த ரேஷியோவில் வந்து இந்த 2 ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணணும், இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4. ஒரு ட்ராப் கேஸ்டர் ஆயிலுக்கு 4 drops ஆஃப் ரோஸ்ஹிப் ஆயில். ஸோ இதுதான் இதோட காம்பினேஷன். நான் யூஸ்வலாக வந்து 2 to 3 drops 2 drops தான் எடுப்பேன் கேஸ்டர் ஆயில், 8 drops வந்து ரோஸ்ஹிப் ஆயில். இதுவே போதும் உங்கள் ஃபேஸு நெக்குக்கு. ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணுன்னா நைட் டைமில் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி கிளென்சர்லேயோ இல்லை ஃபேஸ் வாஷ்லேயோ லைட்டாக டேம்ப் ஸ்கின்ல வந்து இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இந்த 2 ஆயிலும். ஸோ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணிலாம் வச்சிடாதீங்க, எவ்ரி டைம் அப்ளை பண்ணும் போது தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இது யூஸ்வலாக வந்து 2 to 3 hours பிஃபோர் பெட் டைமே நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி இஃப் யூ சி எனி எக்ஸஸ் ஆயில் அப்படி ஷைனியாக ஆயிலியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துடலாம், எக்ஸஸ் ஆயிலெலாம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ உங்கள் போர்ஸ்லாம் ரொம்ப க்ளாக் பண்ணாது. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் தெரியும். அட்லீஸ்ட் இது வந்து வீக்லி 2 to 3 times நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஸ்கின்னு நல்லா பிரைட்டாக இருக்கும், உங்கள் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஏதாவது மார்க்ஸு டார்க் ஸ்பாட்டு இல்லை அன்ஈவன் இன் ஸ்கின் டோனு இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இட்ஸ் த பெஸ்ட் facial oil. I'm so happy to share this facial oil combination to you all. அதுக்கப்புறம் முக்கியமானது இது யாருக்கெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து டல் மெச்சூர் ஸ்கின், இவங்களுக்கெல்லாம் இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். யார் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆக்டிவ் ஆக்னி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பிம்பிள்ஸ் ஆக்னிலாம் இப்போ ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது மட்டும் இல்லை, எந்த ஃபேஷியல் ஆயிலுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். யார் காஷியஸாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், இவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது உங்கள் ஸ்கின்க்கு ஒத்துக்குதா, ஒர்க் அவுட் ஆகுதா, நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நானுமே ஆயிலி ஸ்கின் தான், பட் எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் 2 ஆயிலும் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், ரோஸ்ஹிப் ஆயில் பார்த்தீங்கன்னா அது ஆர்கானிக்காக கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலான்னு பார்த்து வாங்குங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேர்பெரி அப்படின்னு ஒரு ஆர்கானிக்ஸான கேஸ்டர் ஆயில். இது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியிலேருந்து கேஸ்டர் ஆயில். ஸோ நான் எப்போவுமே இதுதான் இல்லை, இதுக்கு முன்னாடி வேறு பிராண்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆயிலும் பார்த்தீங்கன்னா மெயினாக அது ஆர்கானிக்காக இருக்கா, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலான்னு பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை தவிர வேறு எதுவுமே ஆட் ஆகிருக்கக்கூடாது, செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ அ பிக் thumbs up and share it to your friends and family and subscribe to my channel, which means a lot to me.